ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. என் செல்லப்பிள்ளையே, வரும் 1ஆம் தேதி, ஆம், உனக்கு இன்னும் அது 3 நாட்களில் முத்தான 3 செய்திகள் உன்னை தேடி வரும். இது சிறுவாபுரி முருகனை நம்பினால் 3 நிமிடம் கேள். ஆம் செல்லமே, இந்த உலகத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்பி வந்து சேரும். வாழ்க்கையில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி சொல்ல வேண்டும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். நான் சொல்வது புரிகிறதா? இந்த சிறுவாபுரி முருகனை நம்பினால் நான் சொல்வதையெல்லாம் சற்று கூர்ந்து கவனித்து கேள். உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும். உன் வாழ்வில் நிகழ்பவைக்கு நீயே பொறுப்பு என்று முதலில் உணர வேண்டும். நேற்று, இன்று, நாளை என இவை 3மே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது. ஒரே சமயத்தில் வேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது. உண்மைதானே? உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்போதுமே பிரதிபலிக்க வேண்டும். உன் பின் காலத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் உன்னை விட்டே போய்விடும். இதோ இந்த முருகனின் அறிவுரையை கேட்டு நடப்பாய்தானே? ஏனென்றால் இதெல்லாம் கர்மாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள். உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாகவே பயணித்து எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா. நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்கின்றது. ஆகவே உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது. உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை கூட நீ நடந்து கொள்ளும் விதம்தான் முடிவு செய்கிறது. ஆம் செல்லமே, நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே. நான் சொல்வதெல்லாம் அதுதான். உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வைத்துக்கொள். உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வைத்திரு. நீ எவருக்கும் சலித்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள். திறமையின் உச்சத்திற்கு சென்று உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்ய தெரிந்து கொள். பிறகு பார், உன் வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தலைகுனியட்டும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பு கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை வைத்திருக்கும். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு. நீ உன் கடமையை மட்டும் செய்யடா அப்படின்ட்டு முருகனை நானே சொல்கிறேனே, கெஞ்சுக்கோ. வெற்றியோ தோல்வியோ அது என்ன வருதோ அதை நாம் பக்குவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பக்குவம் வேண்டும் அந்த நேரத்தில். ஏனென்றால் உன்னிடத்தில் ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வரத்தான் நான் உனக்கு பல நிகழ்வுகளையும் பல பயிற்சிகளையும் உனக்கு கொடுக்கிறேன். அந்த திறமை என்ன என்பதை நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் ஒரு தனி ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் என்னவென்பதை நீதான் உணர்ந்து வெளிக்கொண்டு வந்தால் இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும். அந்த நேரத்தில் உனக்கான பல அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். திறமையின் வெளிப்பாடுதான் அது. திறமையின் வெளிப்பாடு வெற்றியின் உச்சிக்கே கொண்டு விடும். ஆனால் அந்த திறமையை நீ செய்யும் பொழுது, உங்களது ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் பொழுது பல இன்னல்களும் பல சிக்கல்களும் வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் ஜெயித்தவர்களை சற்று நீ யோசனை பண்ணி அவர்களுடைய வரலாற்றை படித்தாயானால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய சிக்கல்களையும் பெரிய பெரிய தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்துத்தான் வந்திருக்கிறார்கள். யாருமே எடுத்தவுடன் பெரிய வெற்றியை கண்டு உச்சத்தில் செல்வதில்லை. படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். படிப்படியாக நீ உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்தால் நீ திறமையின் உச்சிக்கு வாழ்க்கையின் உச்சத்திற்கு செல்லும் பொழுது சடக்கென்று நீ கீழே விழுக மாட்டாய். சில பேரை நீ சந்தித்திருக்கலாம். வாழ்க்கையில் ஆகா, அவன் நேற்று ரொம்ப ஏழையாக இருந்தான், இன்று பார்த்தால் அவன் பெரிய பணக்காரனாகி விட்டானே, எப்படி ஒரே நாளில் எப்படி என்று உனக்கே தெரியாது, ஆச்சரியப்படுவாய். ஆனால் அவன் எந்த வேகத்தில் உயர்ந்தானோ அதே வேகத்தில் கீழே கிடப்பான். அதே நேரத்தில்
படிப்படியாக கஷ்டப்பட்டு உழைத்து சிறுக சிறுக சேர்த்து அவனுடைய வாழ்க்கையில் முன்னேறி சென்றவனை கண்டால் அவன் ஒரு உச்ச நிலையை அடையும் போது அவனுடைய வாழ்க்கையின் பின்னோக்கி சென்று பார்த்தால் அவனுடைய கஷ்டங்களும் தோல்விகளும் துயரங்களும் உனக்கு நன்றாக தெரிந்திருக்கும். பல இடங்களில் அவன் அவமானப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த அவமானத்தை எல்லாம் துச்சமாக மதித்து எதிர்த்து நின்று போராடி எதிர் நீச்சல் கொண்டுதான் அவன் இந்த நிலையை அடைந்திருக்கிறான். இதைத்தான் நான் உனக்கும் சொல்கிறேன் என் செல்ல பிள்ளையே. உன் திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது பகைவனும் உன்னை மதிக்கத் தொடங்கி விடுவான். நான் சொல்வது சரிதானே? 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன்னுடைய லட்சியத்தின் இலக்கை நீ நிச்சயமாக அடைய முடியும் என்பதை நீ நன்றாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் சொல்கிறேன். தன்னுடைய சோகங்களை பகிர்வதற்கும் தன் திறமைகளை வளர்த்தி கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று வருந்தாதே. எப்போதும் எந்த நிலையிலும் நான் உன்னுடனே தான் இருப்பேன், இருந்து கொண்டு வருகிறேன். ஆம் செல்லமே, நான் உன்னிடம் சொன்னதெல்லாம் அதுதான். இன்னும் 3 நாட்களில் முத்தான 3 செய்திகள் உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா? அதுதான். உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய திறமையை வெளிப்படுத்து. உன்னுடைய ஆற்றலை தூய்மையாக பயன்படுத்து. நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒவ்வொரு படியாக சென்று கொண்டே இரு. யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம். கோபத்தை குறைத்துக்கொள். எல்லோரிடம் அன்பு செலுத்து. இவைத்தான் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவை எல்லாவற்றையும் நீ பின்பற்றியானால் உனக்கு நீ நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய். இது சிறுவாபுரி முருகனின் அருள் வாக்கு. நான் எங்கிருந்தாலும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னிடமிருந்து தப்ப முடியாது. நீ எந்த ஒரு தவறு செய்தாலும் அந்த இடத்தில் உனக்கு நான் அந்த தவறை சுட்டி காட்டி விடுவேன். முருகா, நீ தவறு செய்கிறாய். முருகா, நீ வேறொரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். முருகா, நீ யார் மனதையோ புண்படுத்துகிறாய். வேண்டாம் என்றுதான் உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் செல்லப்பிள்ளை, இப்பொழுது நீ பக்குவமடைந்து விட்டாய். அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய். எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் அடைந்து விட்டாய். அதைத்தான் நான் சொல்கிறேன் என் செல்லப்பிள்ளையே. நீ நல்ல நிலைமைக்கு வந்து விட்டாய். கஷ்டங்களை நினைத்து துவண்டு போகாமல் மேல் நோக்கி வாழ்க்கையில் மேல் நோக்கி பயணத் தொடங்கி விட்டாய். உன் பயணம் வெற்றி பயணமாகத்தான் அமையும். இது சிறுவாபுரி முருகனின் அருள்வாக்கு. ஆம் செல்லமே, இது என்னுடைய அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு, என்னுடைய முழு மனதாக முழு நம்பிக்கையுடன் இருக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் நல்லதை செய்து கொண்டே தான் இருப்பேன். இது முருகனின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.